ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்னைக்கு என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உனக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க என்ன வீடியோக்குள்ள பார்க்கலாம். சுவையான நாட்டுக்கோழி ரசம் வைப்பது எப்படி அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நல்லா நாட்டுக்கோழி ரசத்தை இருத்துக்கிட்டு மிளகு நல்லெண்ணெய் விட்டு குடித்தா அவ்வளோ ஒரு ஹெல்த்திங்க. இது ரொம்ப நல்லது. நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இது அடிக்கடி குடிப்போம். இப்போ அடிக்கடிலாம் குடிக்கிறதில்ல. லட்டுவுக்கு இந்த கோழி ரசம் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் லட்டு கேட்டான் அப்படின்றதுக்கோசரம் தான் செஞ்சோம். அவனுமே நல்லா குடிச்சிட்டு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னான். இதுக்கு 3/4 கிலோ டு ஒரு 1.25 கிலோ கோழி இல்லைனா சேவல் இது எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் நம்ம வளர்த்துன நாட்டுக்கோழிங்க, வெடைக்கோழி கறி தான். 1 கிலோ டு 1.25 கிலோ இருக்குங்க. கோழி ரசத்துக்கு இந்த மாதிரி சைஸில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரசத்துக்கெல்லாம் பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷான கறி தாங்க. தம்பி கடையில் கொடுத்து வெட்டிட்டு வந்துட்டான். பாத்திரத்தில் கறியை சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு அது ஒரு வேகட்டும். இப்போ சாந்துக்கு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், கறிவேப்பிலை, பட்டை, கிராம்பு, சீரகம், கசகசா, அப்புறமா பெரிய சீரகம், வரமல்லி இதெல்லாம் வச்சு மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. கடல தேங்காய் இதோட சேர்த்து அரைக்கக்கூடாதுங்க, தனியாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணின்னு பார்த்திங்களா, அரிசி 2-3 டைம் கழுவிட்டு ஒரு 3ஆவது டைம் கழுவி எடுத்து வச்ச அரிசி களைஞ்ச தண்ணி தாங்க இது. இப்போ கறி நல்லா இந்த அளவுக்கு ஒரு 1/4 பதம் வெந்ததும் சாந்து ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், சாந்து ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்ததும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அந்த அரிசி களைஞ்ச தண்ணி, அதை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வேக விடலாம். பாருங்கள், தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கோழி ரசத்துக்கு ப்ளஸ் சாப்பாடுக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா குழம்பும் நமக்கு வேணும் இல்லையா, அதனால் இந்த பதத்தில் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போ மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. வெந்த பிறகு இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு நம்ம ஒரு பாத்திரத்தில் இருத்து எடுத்துக்கலாங்க. இப்போ மிளகு ஒரு 5-6 போட்டு நல்லா நசுக்கி நம்ம இருத்து வச்சு குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். மிளகுத்தூள் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் மிளகுத்தூள் இல்லைங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா சுட சுட இருக்குங்க. இப்போ கடையில் வாங்கிட்டு வந்த குழம்பு நல்லெண்ணெய் தாங்க டம்ளரில் ஊற்றி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரசம் குடிக்கும் போது பாருங்கள், குழம்புல சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ரசம் குடித்தா என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்களா, சளி, நெஞ்சு சளின்னு தான் முறியுங்க. எலும்பு முறிவுக்கு இது 2க்குமே இந்த நாட்டுக்கோழி ரசம் ரொம்ப நல்லதுங்க. இப்போ எழில் ஊற்றி குடிக்கிறான். நான் ஊற்றி தரேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நானே ஊற்றி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனே ஊற்றிட்டுருக்குறாங்க குடிக்கிறதுக்கு. சூடாக இருக்குது. இப்போ தம்பி குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறான். தம்பி தாங்க நிறையா நாளாக கோழி ரசம் வேணும்னு கேட்டுருந்தான். சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டான். ஃபைனலாக நானுமே உப்பு காரம் அதெல்லாம் சரியாக போச்சுன்னு குடிச்சு பார்த்தேன். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுங்க. அப்படி நல்லெண்ணெய் வாசம் குடிக்க குடிக்க ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. யார் யாரெல்லாம் இந்த மாதிரி நாட்டுக்கோழி ரசம் குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அடிக்கடி குடிக்குவோங்க. இப்போ நம்ம கறி வறுவலும் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கறி வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. குழம்பு அந்த ரசத்தை எடுத்துகிட்டு கடல தேங்காய் ஊற்றி குழம்பு நல்லா கெட்டி பண்ணியாச்சுங்க. சாதமும் ரெடி ஆகிடுச்சு. சாதம் தாங்க இன்றைக்கி வச்சு, இட்லி எதுவும் வைக்கல. இப்போ இலையை போட்டு சாப்பாடு தம்பிக்கு போட்டு கொடுத்து எப்படா இருக்குன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு மகிழ சொன்னாங்க. எழிலுக்கு அதுங்காட்டி ஒரு கோவம் வந்துருச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு மகிழ் சொல்கிறான். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். நம்ம லட்டு என்னமோ அமைதியாகவே இருக்காங்க. பார்க்கலாம் இருங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னு. கடைசியாக அவரும் பாய் வச்சிட்டாருங்க. ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான